ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் மாதரா ரிட்டர்ன்ஸோட செகண்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். மாதரா நருட்டோ சீரீஸில் இருந்த ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். இவர் சீரீஸில் நிறைய தடவை இறந்திருப்பார். பட் ஒவ்வொரு தடவையும் அண்டர்டேக்கர் மாதிரி மறுபடியும் வந்திருப்பார். கடைசியாக வாரார்க்கில் ஜெட்ஸுவால் பேக் ஸ்டாப் செய்யப்பட்டு இவரோட உயிரை விட்டிருப்பார். ஆனால் இவரோட பாடி எங்கே போச்சு, அதை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு எதையுமே சீரீஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் எபிசோடில் இவரோட சோலை ஆகுரோமோ ட்ராப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆகுரோமோ எதுக்கு மாதராவை தேடி போனாருன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இவர் இப்படி போகிறதுக்கு ரீசன் மாதராவை மறுபடியும் கொண்டு வரதா? ஆமாம், பொருட்டோவில் ஒட்சுசுகி ஷின்ஜூஸ்னு ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் ஏர்த்தை அழிக்க நினச்சிருப்பாங்க. இதை தடுக்க நருட்டோ சாஸ்கே மட்டும்தான் இருந்தாங்க. ஏன் இவங்க 2 பேரை மட்டும் சொல்கிறேன்னா, இவங்களால் மட்டும்தான் ஒட்சுசுகிஸ்க்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியும். இவங்க கிட்ட தான் அதுக்கான பவர்ஸும் இருக்குது. பட் இவங்களும் ஒரு கட்டத்தில் தோற்று போக போகிறாங்கன்னு ஆகுரோமோ ஃப்யூச்சரில் பார்க்குறாரு. இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. ஏர்த்தை காப்பாற்ற கண்டிப்பாக ஒரு சூப்பர் சோல்ஜர் வேணும்னு ஆகுரோமோ நினைக்கிறாரு. இதுக்காக தான் மாதராவை இவர் மறுபடியும் எழுப்பியிருக்காரு. மாதராக்கு ஒட்சுசுகி அழிக்கிற மிஷனை கொடுத்துருப்பாரு. இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஒரு மவுண்டன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மவுண்டனோட பேஸில் ஒரு லேப் இருக்குது. அங்கே ஒரு டைம் சேம்பரை வச்சுருக்காங்க. இது உள்ளே இருக்கிற பொருள் அப்படியே ஃப்ரீஸ் செய்யப்படும். எவ்வளோ வருஷமானாலும் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் மேலே டைம் ரன் ஆகாது. இதனால தான் இதை டைம் சேம்பர்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே யாரோ ஒருத்தரோட பாடி இருக்குது. அது வேற யாரும் இல்லை, மாதரா உச்சியா தான். லாஸ்ட் எபிசோடில் ஆகுரோமோ ரீஅனிமேஷன் ஜுட்ஸு இல்லாமல் மாதராவை வேற ஒரு வழியில் ஏர்த்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பார். அந்த வழி வேற ஒன்றும் இல்லை, லிட்ரலாக மாதராவோட சோலை அவரோட பாடியில் ஆகுரோமோ டெலிபோர்ட் பண்ணியிருக்காரு. ஆகுரோமோ அங்கே அவரை டெலிபோர்ட் பண்ண உடனே மாதராவோட சோல் அவரோட பாடிக்குள்ளே வந்துடுச்சு. திடீர்னு மாதராவோட பாடி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுது. தான் ஒரு கெமிக்கல் ஸ்பாட்குள்ளே இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாதரா உடனே அதை பிரேக் பண்ணுறாரு. இதுக்குள்ளே என்னை எந்த முட்டா பைய அடைச்சி வச்சுது, அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவனை சும்மா விட மாட்டேன்னு மாதரா சொல்கிறாரு. உடனே அங்கே இருந்த டேபிளை மாதரா பார்க்குறாரு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உச்சியா கிளானோட சிம்பிள் இருந்த ஒரு டாக்குமெண்ட்டை மாதரா படிக்கிறாரு. அது அவரை வச்சு பண்ண ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு மாதரா புரிஞ்சுக்கிறாரு. என்னை வச்சு யார் எதுக்காக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஒன்றும் புரியலையேன்னு மாதரா சொல்லிட்டு இருக்க, பக்கத்தில் வேற ஒரு விஷயத்த மாதரா பார்க்குறாரு. ஆமாம், ஒட்சுசுகி சிம்பிள் போட்ட இன்னொரு டாக்குமெண்ட் அந்த டேபிளில் இருந்துச்சு. இதில் மொத்த ஒட்சுசுகிஸோட டேட்டா அப்புறம் ஷின்ஜுட்ஸு பற்றின விஷயங்கள் இருக்குது. அதை ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறம் தான் மாதராக்கு ஒட்சுசுகிஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சுது. நம்மளோட நிஞ்சுட்ஸுலாம் இவனுங்களுக்கு அத்துப்படி போலையே, ஏன்னா இவனுங்க அதை விட பவர்ஃபுல்லான ஷின்ஜுட்ஸுவை பொசஸ் பண்ணுறாங்க. சரியான டைமில் தான் என்னை ஆகுரோமோ இங்கே அனுப்பிச்சிருக்கான். கொஞ்சம் விட்டுருந்தா ஏர்த் மொத்தத்தையும் இந்த ஒட்சுசுகிஸ் காலி பண்ணிடுவாங்க போலையேன்னு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஹலோ, என்னோட பேர் மாதரா. நீ யாரு? பார்க்க ஆசிரம பையன் மாதிரி இருக்கன்னு மாதரா கேட்குறாரு. மாதரா, உன்னால் எப்படி உயிரோடு வர முடிச்சுது? இல்லை, என்னை விட்டுரு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன்னு அந்த சயின்டிஸ்ட் மாதரா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மாதரா அந்த சயின்டிஸ்ட்டை அடித்து பறக்க விடுறாரு. அந்த சயின்டிஸ்ட் செம்ம அடி வாங்கிட்டு மட்டையாக்கி கிடக்க மாதராவை ஒரு ஷேடோவில் காட்டுறாங்க. உண்மையாகவே இந்த பேனல் செம்மையாக இருக்குது. மாதரா அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து, எனக்கு ரொம்ப வருஷங்கள்லாம் கிடையாது, நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக நிறைய கொலைகளை பண்ண வேண்டியிருக்கு, அதனால் சீக்கிரம் சொல்லு, என்னை வச்சு நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணீங்க, இந்த ரிசர்ச்சுக்கு யார் எட்டாக இருந்தான்னு உடனே சொல்லுன்னு மாதரா கேட்குறாரு. ஆனால் அந்த சயின்டிஸ்ட் ஆல்ரெடி இறந்து போயிருந்தார். இதை பார்த்த மாதரா இனி இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுடுறாரு. திடீர்னு மாதராவை யாரோ பெரிய ஹேமரை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அடியோட நீ செத்தடான்னு அந்த லேபோட காட் சொல்கிறாரு. ஆனால் அடித்த அடியில் அந்த ஹேமர் அப்படியே பீஸாக உடஞ்சி போச்சு. ஆனால் மாதராக்கு எதுவுமே ஆகலை. இதை பார்த்த அந்த காட் பயந்து ஓடுறான்.
ஆனால் மாதரா அவனை பிடிச்சி அவனோட செஸ்ட்டுக்குள்ளே கையை விட்டு அப்படியே அவன் ஹார்ட்டை பிடுங்கி வெளியே எடுக்கிறாரு. ரொம்பவே கொடூரமான ஒரு பேனலாக இது இருக்குது. மாதராவோட ஃபைட்டால் ஏகப்பட்ட கார்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. எல்லாரும் அவங்க கையில் ஒரு வெப்பனோட வந்திருக்காங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே ஃபோட்டோவை மாட்டி தொங்க விடுற மாதிரி மாதரா அங்கே வந்த எல்லாரையும் அடித்து தொங்க விட்டுடுறாரு. என்னதான் மாதரா செம்ம ஓவர் பவர்டா இப்போ இருந்தாலும் இது இவரோட ஃபுல் பவர்ஸ் இல்லை. இவர் இப்போதான் டெத்ல இருந்து வந்திருக்காரு. இதனால் இவருக்கு பாடிக்குள்ள பெயினுங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு மாதரா நினைக்கிறாரு. பட் அதுக்கு சேஃபான ஒரு பிளேஸ்க்கு போகணும். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இதனால் மாதரா அவரோட சூசனாவை யூஸ் பண்ணி அப்படியே அந்த பேஸ்மெண்ட்டை பொழந்து மேலே வராரு. பார்த்தா இந்த ஒட்டுமொத்த லேபும் ஒரு மலை மேலே தான் கட்டியிருக்காங்க. மாதரா அங்கேருந்து வெளியே வராரு. பல வருஷத்துக்கு அப்புறம் வெளி உலகத்தை பார்க்குறாரு. இது அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படியே மாதரா அவர் உடச்சிட்டு வந்த அந்த பேஸ்மெண்ட்டை பார்க்குறாரு. இதை இப்படியே விட்டுட்டு போயிட்டா ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு மாதரா அந்த மொத்த பிளேஸையும் உட்ஸ்டைலை யூஸ் பண்ணி மூடுறாரு. உடனே மாதரா அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. திடீர்னு ஒரு வித்தியாசமான விஷயத்தை மாதரா பார்க்குறாரு. காட்சிகள் மாறுது. நமக்கு ஒட்சுசுக்கி டைமென்ஷனை காட்டுறாங்க. அங்கே சில ஒட்சுசுக்கிஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், உங்ககிட்ட கேட்கவான்னு இன்னொரு ஒட்சுசுக்கி கேட்க, நீ ஒன்றும் கேட்க வேணாம், நம்ம உடனே நம்மளோட பிளானை ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளை நோக்கி ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு அந்த ஒட்சுசுக்கி சொல்லுது. அப்படியா, கவலை விடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒட்சுசுக்கி காகையா யூஸ் பண்ண மாதிரியே ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி ஏர்த்துக்கு வருது. இந்த மொத்த சீக்வன்ஸ்லையும் நமக்கு எந்த ஒட்சுசுக்கியோட அப்பியரன்ஸையும் ரிவீல் பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இந்த ஒட்சுசுக்கிலாம் யார்? மாதரா இந்த ஒட்சுசுக்கி டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டாரா? ஒட்சுசுக்கியோட அந்த பவர்ஃபுல் எனிமி யாருன்னு எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் வீடியோ முடியல. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட நிறைய கேள்விகளை தொடர்ந்து கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவை போட்டால் கண்டிப்பாக எவனும் பார்க்க மாட்டீங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோவோட எண்ணிலேயே நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு நான் இனிமேல் ஆன்சர் பண்ணுறேன். அந்த வகையில் காக்குமேக்கு என்ன ஆச்சு, இந்த சீரீஸை டீலில் விட்டிங்களான்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். காக்குமேல மொத்தமாகவே ஒரு 31 சாப்டர் தான் இருக்குது. அமரனார்க் வரைக்கும் தான் இப்போதைக்கு கவரே பண்ணியிருக்காங்க. சீசன் 2வை இன்னும் அவங்களே ஸ்டார்ட் பண்ணலை. இதனால் நான் காக்குமேவை அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டா எல்லா எபிசோட்ஸும் முடிஞ்சிடும். அப்புறம் காக்குமேவை உங்களால் பல மாதத்துக்கு பார்க்க முடியாது. ஏன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் இப்போது அனிமேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், கூடிய சீக்கிரத்திலேயே காக்குமேவை நீங்கள் அனிமேட்டட் சீரீஸாக பார்க்க போகிறீங்க. இதனால தான் காக்குமேவை நான் டிலே பண்ணுறேன். மேக்ஸிமம் வீக்லி ஒரு எபிசோட் போட ட்ரை பண்ணுறேன். அடுத்து மாதரா ரிட்டர்ன்ஸ் மாங்காவை ஆல்ரெடி ஒரு சேனலில் போட்டுட்டாங்க. அதனால் இந்த சீரீஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கீங்க. கரெக்டு தான், இதை நிறைய சேனல்ஸ் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க தான். ஆனால் இதை நம்ம ஸ்டைலில் சொல்லலாமேனு தான் இந்த மாங்காவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இந்த சீரீஸை கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. அடுத்து டிராகன் பால் AF, டிராகன் பால் ஹாக்காயின்னு நிறைய மாங்காஸையும் அப்லோட் பண்ண சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது. இப்போதைக்கு காக்குமே, மாதரா ரிட்டர்ன்ஸ், அது இல்லாமல் சில ஸ்பெஷல் எபிசோட்ஸ்னு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இதில் காக்குமே சீக்கிரம் முடிய போகுது. அதனால் கண்டிப்பாக ஒரு புது சீரீஸை உங்களுக்காக நான் கொண்டு வர தான் போகிறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் இந்த சீரீஸ் பற்றி சொல்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட எல்லா சீரீஸ்க்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.